வெல்கம் டு Bawanyaskitchen. இன்னைக்கு நம்ம கிச்சனில் பார்க்க போகிற ரெசிபி பரோட்டாக்கு செமையான காம்பினேஷன் சால்னா எம்டி சால்னா எப்படி செய்யுதுன்னு நம்ம பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நோட்டிஃபிகேஷன் உடனே வரும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். வாங்க எப்படி செய்யுதுன்னு நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு சால்னாக்கு தேவையான மசாலா வதக்கி அரைக்கணும். அதுக்கு ஒரு கடாய் நல்லா சூடு பண்ணிக்கலாம். இப்போது இதில் தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துட்டு எண்ணெய் நல்லா காஞ்சதும் 2 பல் பூண்டு, ஒரு சின்ன அளவு இஞ்சி சேர்த்துட்டு வதக்கிக்கலாம். கூடவே ஒரு கை அளவு சின்ன வெங்காயம் உரிச்சு வச்சு சேர்த்துக்கலாம். அதை நல்லா வதக்கிக்கலாம். ஒரு 2 நிமிஷம் போல் வதங்கினோடனே நம்ம 2 டேபிள் ஸ்பூன் அளவு மல்லியை சேர்த்துக்கிறோம். இது கூடவே 1/2 டீஸ்பூன் ஜீரகம், 1 டேபிள் ஸ்பூன் அளவு பட்டை, கிராம்பு, சோம்பு 3 சேர்ந்து 1 டேபிள் ஸ்பூன், 1/2 டேபிள் ஸ்பூன் கசகசா சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம். நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கலாம். இது கூடவே 2 ஏலக்காயும் சேர்த்துட்டு வதக்கிக்கலாம். இந்த மசாலா நல்லா வதங்கினதுக்கப்புறம் 2 டேபிள் ஸ்பூன் தேங்காயை இது கூடவே சேர்த்துட்டு லேசாக வறுத்து எடுத்துக்கலாம். இது நல்லா வறுத்ததுக்கப்புறம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா ஆற விடுங்க. ஆற விட்டுட்டு மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு கொஞ்சம் தண்ணி சேர்த்து நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம எப்படி சால்னா தாளிக்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு கடாயில் தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சேர்த்துட்டு காஞ்சதுக்கப்புறம் ஒரு பெரிய வெங்காயம் நல்லா பொடியை கட் பண்ணி வச்சுருக்கோம். அதனால் தாளித்து விட்டுக்கலாம். வெங்காயம் ஓரளவு வதங்கினோன்னே 1 டேபிள் ஸ்பூன் நல்ல காஷ்மீரி மிளகாய்த்தூள், நல்ல கலர் கொடுக்குற மிளகாய்த்தூள், கூடவே கொஞ்சம் மஞ்சத்தூள் சேர்த்து நல்லா மணம் வர அளவுக்கு வறுத்துட்டு இது கூடவே நம்ம 2 தக்காளி, மீடியம் சைஸ் தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கோம் பொடியாக, அதையும் சேர்த்துக்கலாம். தக்காளி நல்லா ஓரளவுக்கு வதங்கணும். தக்காளி ஈஸியாக வதக்கணும் அப்படின்னா கூடவே நம்ம உப்பு சேர்த்துக்கலாம். இந்த குழம்புக்கு தேவையான உப்பு நான் இப்போவே சேர்த்துக்கிறேன். உப்பு சேர்த்து நல்லா வதக்கிடலாம். தக்காளி நல்லா மசிஞ்சு வதங்கி வரணும், எண்ணெய் பிரிஞ்சு வரணும், அந்த அளவுக்கு நல்லா வதக்கணும். பாருங்கள் எப்படி வதங்கி வந்துருச்சுன்னு. இப்போ நம்ம கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துட்டு வதக்கிடலாம். இந்த டைமில் நம்ம அரைச்சி வச்சுருக்கிற பேஸ்ட்டை சேர்த்துக்கலாம். இந்த ஜார்லையே கொஞ்சம் தண்ணி விட்டு நல்லா கலந்துட்டு சேர்த்துக்கலாம். இப்போ இந்த குழம்பு கொதிச்சு வரும்போது இது அடித்து வந்துடும். அதனால் கொஞ்சம் தண்ணி சேர்த்து நல்லா சால்னாக்கு தேவையான கன்சிஸ்டன்சிக்கு தண்ணி சேர்த்துட்டு கொதிக்க விடலாம். பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா கொதிக்கணும். நீங்கள் மூடி வச்சு கூட ஒரு 5 நிமிஷம் கொதிக்க விடலாம். நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரணும் சைடில். இது போல் வந்துடும். இப்போ நீங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு தேவையான அளவு கொத்தமல்லி சேர்த்து பரிமாறலாம். உங்களுக்கு இந்த ரெசிபி ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.